ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சாமுண்டேஸ்வரி அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக கோயிலுக்கு எல்லாருமே ஜாலியா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா பரமேஸ்வரி ரொம்ப ஆவலோட அவங்க பையனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராஜராஜன் அந்த மண்ணில காலை வச்சோன்னே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் என் சொந்த ஊருக்கே வந்திருக்கேன்ப்பா. கார்த்தி இதெல்லாம் பண்ணது நீ தானே, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நன்றி சொல்லிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி அப்படியே கேத்தா கார்ல இருந்து இறங்கி கீழே நிக்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டேஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டேஸ்வரி இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்ன பத்தியா, ஆனா எப்படியோ என் முருகவனைய வர வச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ஏ கிழவி நீ ரொம்ப பேசாத, நான் என் பொண்ணுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இல்லைன்னா நான் இந்த ஊருக்குலாம் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, எப்படியோ நீங்க எங்க ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, என் பேரனையும் பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பத்தி தான் ரொம்பவே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பேரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்க கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா அதை விட பல மடங்கு அதிகமா அவன்கிட்ட சொத்து, காரு எல்லாமே இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து பிசினஸ் பிசினஸ் பண்ணி இப்ப ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். அவனை பார்த்தா நீங்களே மிரண்டு போயிருவீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரகலா என்னக்கா இந்த கேவி ரொம்பவே பில்டப் பண்ணுது, ஒருவேளை இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சந்திரகலா சொல்ல, அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, பணம் இருந்தா போதுமா, நல்ல குணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அங்க பார்த்தா 10 கார் வருது. அந்த காரை பார்த்தோன்னே எல்லாம் வாயை பொளந்துடுறாங்க. என்ன காருக்கே இவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க போலயே, இவ்வளோ கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பரமேஸ்வரி பாடி சொல்றாங்க, இருங்க இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பேரன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ராஜா வராரு. ராஜா இறங்குனதுமே ரொம்பவே சீன் போட்டுட்டு அப்படியே பில்டப் பண்ணி வராங்க. ராஜாவுக்கு 6 அடி மாலை வாங்கிட்டு வந்து அவங்க கழுத்துல போடுறாங்க. அவங்க டொப்புன்னு விழுந்துடுறாங்க. இத பார்த்த ராஜா என்ன எனக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய மாலை போடுறீங்க, என்னோட சைஸ்க்கு குட்டியா வாங்கி போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி நான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணியிருந்தாவது சந்தோஷமா இருந்திருப்பேன், நான் போயும் இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டேஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ரேவதி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு இளையராஜா பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாரு ஓவரா சீன் போட்டு யார்கிட்டயும் மாட்டிக்காத, கொஞ்ச நேரத்துக்கு இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ தான் கார்த்தியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. எப்பா நான் யாராவது கொஞ்சம் சிரிப்பேத்தினாலே சிரிச்சிருவேன், நீ வேற சிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, நான் எப்படிதான் மெயின்டைன் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பாடா இளையராஜா வந்துட்டான், நம்ம கார்த்திக் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்கதான் டைரக்டர் ட்விஸ்டே வச்சிருப்பாரு. கடைசி நேரத்துல அந்த 4 பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தங்க, ஏய் இவன் தானே பரமேஸ்வரியோட பேரன், இவங்க என்ன யாரையோ கொண்டு வந்து பேரன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடும். அப்போ நம்ம இவ்வளவு நாள் டிரைவர் சொல்லிக்கிட்டு இருந்தவதான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியா அப்படின்னு தெரிஞ்சு எல்லாமே வாயடைச்சு போயிருவாங்க. இதுல நம்ம ரேவதிக்கு மட்டும் ராஜா தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பரா இருக்கும். சாமுண்டேஸ்வரி கூட அப்புறமேட்டுக்கா தெரிய வரலாம். ஏன்னா இப்போதைக்கு ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் கார்த்திகிட்ட சண்டை போடாம இருப்பாங்க. கார்த்திய டிரைவர் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருந்த இந்த வாயி கார்த்திக் தான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பேசுறாங்க, நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.